அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பாருங்கள், முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துலேருந்து ஒரு சிறப்பு போட்டித் தேர்வு தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/11/2024 இன்றைக்கி தான் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பதவி மற்றும் காலி பணியிடங்கள் என்னென்னா, பதவியின் பெயர் வந்து தட்டச்சர், அதுக்கான பதவி குறியீடு 2200ன்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 50 சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சு பணி அப்படின்னு பணியின் பெயர். துறையின் பெயர் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அப்படின்ற இதில் ஊதிய நிலை வந்து நிலை 8 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. காலி பணியிட எண்ணிக்கை வந்து 50 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான உச்ச வயது வரம்பு வந்து 32, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 42, முன்னாள் இராணுவத்தினர் வந்து 50, ஆதரவற்ற விதவைக்கு வந்து 37, அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, தட்டச்சர், பதவியின் பெயர் தட்டச்சர், பணியின் பெயர் வந்து தமிழ்நாடு அமைச்சு பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வந்து குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும். அரசு தொழில்நுட்ப தேர்வில் தட்டச்சல் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, உயர்நிலை அல்லது உயர்நிலை, தமிழ் முதுநிலை அல்லது உயர்நிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை, கீழ்நிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது உயர்நிலை மற்றும் தமிழில் இளநிலை அல்லது கீழ்நிலை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் நடத்தப்படும் கணினியில் அலுவலக தானியங்கிமயமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு. அடுத்து குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம், தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அல்லது அதற்கு இணையான நிறுவனங்களில் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் அல்லது கணினி பொறியியல் அல்லது கணினி பயன்பாட்டியல் அல்லது தகவல் தொழில்நுட்பவியல் அல்லது மென்பொருள் பொறியியல் அல்லது கணக்கீட்டியல் அல்லது கணினி தகவல் அமைப்பியல் அல்லது கணினி வடிவமைப்பியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பட்டம் அல்லது பட்டயம் பெற்று தேர்வர்கள் மேற்படி தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் நடத்தப்பட்ட கணினியல் அலுவலக தானியங்கமயமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப இயக்கத்தால் நடத்தப்பட்ட கணினியல் அலுவலக தானியமயமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்காத தேர்வர்களும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்காதவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் இப்பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டால் அவர்கள் இந்த தகுதியை அவர்களது தகுதிக்கான பருவத்திற்குள்ளோ அல்லது பதவிக்கு நியமிக்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்குள்ளோ பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தேர்வு திட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒற்றைத்தாள் முறை தான் 10ஆம் வகுப்பு தரம் சொல்லியிருக்காங்க. பகுதி ஆ வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, வினாக்களோட எண்ணிக்கை வந்து 100 இருக்கும், அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 150ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பகுதி ஆல வந்து பொது அறிவு 75 கேள்வியும், திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு 25 கேள்விகளும் இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 200 மதிப்பெண், அதிகபட்ச மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் வந்து 3 மணி நேரம், குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 90 எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கணினி வழி தேர்வு, தேர்வு முறை வந்து கணினி வழி தேர்வு, சிபிடி எக்ஸாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த ஃபோட்டோ சைன்லாம் ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும்ல, ஆல்ரெடி அதிலே இருக்கும். போய் நீங்கள் சேவ் மட்டும், அதாவது உங்கள் பிக்சரு, சிக்னேச்சர் எல்லாம் கொடுத்துருக்க சைஸில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்டதுன்னா பிடிஎஃப் ஃபார்மேட், இல்லை ஜேபிஜியில் கேட்டிருந்தா ஜேபிஜியில் அதை கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சைஸ் வாரியாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ரொசீட் ஆகும், அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும். ஒரு ப்ராசஸ் முடிக்கும் போதும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டே இருந்தால் தான் அது சேவ் ஆகி நெக்ஸ்ட் பேஜ்க்கே ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சர் பதவி. ஸோ டைப்பிஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ குரூப் 4லேயோ இல்லை குரூப் 2லேயோ மிஸ் ஆன கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட பதவி பேர் பார்த்தீங்கன்னா தட்டச்சர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கு வந்து தேர்வு நாள் மற்றும் அதை சொல்லலை. அறிவிக்கை நாள் வந்து 25/11/2024ன்னு சொன்னோம் இல்லையா. விண்ணப்பம் இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பணம் செய்கிறதுக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 24/12/2024. இன்னும் ஒரு மாத கால அளவு இருக்குது. விண்ணப்ப திருத்த சால்ற காலம் பார்த்தீங்கன்னா 29/12/2024 முற்பகல் 12:01லேருந்து 31/12/2024 வரையும் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ்க்கான டைம் வந்து 29/12 31/12 வரையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணி முடிக்கிறது பார்த்திங்கன்னா 24/12க்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். இதுக்கான தேர்வு நாளும் சொல்லிட்டாங்க. என்றைக்கு தேர்வு நடக்கும் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/2/2025 முற்பகல் நடக்கும். அதாவது 9 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரையும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை உபயோகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.